Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, நிறைய parents and students எனக்கு particular North Indian channel இருந்து வீடியோஸ்லாம் ஃபார்வர்ட் பண்றாங்க நிறைய வீடியோஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா NEET scam revealed, big black day in the history of NEET. இந்த மாதிரிலாம் டைட்டில் போட்டு நிறைய வீடியோஸ் வந்து நார்த் இந்தியால ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு வரக்கூடிய அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்றாங்க. இந்த இடத்துல நான் வந்து இந்த வீடியோஸை ஷேர் பண்ற அமைப்புகளுக்கு, அதாவது அவங்க எல்லாம் பெரிய பெரிய எஜுடெக் கம்பெனிஸ்ங்க, உங்களுக்கு அதெல்லாம் தமிழ்லயும் அவங்க எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேம சொன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க. பட் அந்த வீடியோ போறதுக்கு கீழே அந்த பெரிய எடுடெக் கம்பெனிஸோட நேம் வந்து இருக்கும். இப்போ அவங்க கிட்ட எல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், தமிழ்ல உட்பட வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட கேட்கிற கேள்வி, அந்த விசில் பவுலர்ஸ்னு சொல்லுவோம் அவங்களெல்லாம். விசில் பவுலர்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை அவங்க வந்து எவிடன்ஸோட ப்ரூஃப் பண்றாங்க இல்லையா, இல்ல அந்த தவறு நடந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க இல்லையா, அவங்கள விசில் பவுலர்ஸ்னு சொல்லுவோம். அந்த விசில் பவுலர்ஸ்க்கு நான் ஒரே ஒரு 3 கேள்வி கேட்கிறேன். முதல் கேள்வி, why did you not find it on earlier? முன்னாடியே இதை ஏன் கண்டுபிடிக்கல? ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணினதுக்கு அப்புறம், அதாவது 720, 719, 718 ஒரு பர்டிகுலர் சென்டர்ல நிறைய பேர் வந்து 720க்கு 720 வாங்கியிருக்காங்க, இல்ல 700க்கு மேல வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சது ஓகே. ஆனா ஒரு டெலகிராம் பேஜ், அந்த நீட் லீக்ஸ், நீட் பேப்பர் லீக்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜை ஆஃப்டர் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி பேப்பர் லீக் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? முடிஞ்சிருக்கணுமே. அப்ப நீங்க கம்முன்னு இருந்தீங்களா? ஸோ உங்களால எக்ஸாம் டே அன்னைக்கோ அல்லது எக்ஸாம் டேக்கு அடுத்தோ ஏன் கண்டுபிடிக்க முடியல? மே 5ஆம் தேதியில இருந்து நீங்க ரிசல்ட் ரிலீஸ் பண்ற ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இப்போ திடீர்னு உங்களுக்கு எப்படி எவிடன்ஸ் கிடைச்சது? உங்களுக்கு முன்னாடியே எவிடன்ஸ் கிடைச்சிருக்கலாமே. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் நடந்துச்சா நடக்கலையாங்கிறது ரெண்டாவது, நடந்துச்சுன்னு கூட வச்சுக்குவோம். இதை உங்களால முன்னாடியே கண்டுபிடிக்க முடியலையா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இப்ப கண்டுபிடிக்க முடிஞ்சவங்களால ஏன் முன்னாடியே கண்டுபிடிக்க முடியல? ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ரேஷனலா திங்க் பண்ணி பாருங்க. பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட், ரெண்டாவது கேள்வி, why don't you take legal action? குழந்தைங்களே, இப்ப என்ன நீங்க இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கலாம். ஏன் சார் செந்தில்நாதன் சார் நீங்க லீகல் ஆக்ஷன் எடுக்கலாமேனா? நான் தனி ஒருவன், இண்டிவிஜுவல். உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் போறதுக்கு நம்ம கிட்ட ஆள் கிடையாது. பயாலஜி மட்டும் ஒண்டி கட்டையா நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஐ எம் an இண்டிவிஜுவல். பட் இந்த ஸ்கேமை ரிவீல் பண்ணி அதுக்கு ப்ரூஃபோட வீடியோ போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பெரிய பெரிய பல 100 கோடி கலெக்ட் பண்ணி வருமானம் வரக்கூடிய எடுடெக் கம்பெனிஸ். அவங்களுக்கு ஸ்டூடெண்டோட நலன் மேல அக்கறை இருந்துச்சு அப்படின்னா, நீட்டுங்கிற ஒரு எக்ஸாமோட நம்பகத்தன்மையை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ப்ரூஃப் எல்லாம் வச்சு கேஸ் போட வேண்டியது தானே. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துற இந்த நேரத்துல சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு கேஸை போடாம என்ன இன்னும் வளன்னு அவன் கவுன்சிலிங் கால்ஃபார் பண்ணி MBBS அட்மிஷன் முடிஞ்சு இதை பேசிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய கேஸ் ஆக்ஷன் பண்ண மாட்டாங்க, கேஸ் போட மாட்டாங்க. ஏன்? இந்த கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அவ்வளோ பெரிய எடுடெக் கம்பெனிங்க, சுப்ரீம் கோர்ட்லாம் உங்களுக்கு பக்கம் தான், டெல்லியில இருக்கிறீங்க, போய் கேஸ் போட வேண்டியதானுங்க. கேஸ் போட்டு நீங்க சொல்லுங்க, பேப்பருக்கும் யூடியூப்லயும் வந்து இங்க பாருங்க, நாங்க ஸ்டூடெண்ட் மேல வெல்ஃபேர், ஸ்டூடெண்ட் மேல அக்கறையும் ஆர்வத்தோடையும் நாங்க இருக்கிறோம், கேஸ் போட்டு நாங்க ரன் பண்றோம் உங்களுக்காக. எங்க கிட்ட பல லட்சம் ஸ்டூடெண்ட் ஆன்லைன்ல 2024க்கு 60,000 70,000 கட்டி படிச்சாங்க. அவங்களுக்காக நான் கலெக்ட் பண்ண மணில இருந்து நான் ஆளை போட்டு, நான் வக்கீல போட்டு நான் கேஸ் நடத்துறேன்னு சொல்லலாம். இல்ல, ஆளை விட்டு அவங்க கிட்ட ஒர்க் பண்ற டீச்சரை விட்டு வீடியோ போடுற சிஇஓஸ்க்கு ஒரு வக்கீல போட்டு கேஸை நடத்த தெரியாதா? பி கேர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே நய வஞ்சகர்கள். இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க, காட்டியும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி குரூப். பி வெரி கேர்ஃபுல். மூணாவது கேள்வி, டோன்ட் யூ கலெக்ட் மணி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீங்க மணி வாங்கல, நீங்க வாங்கல, வாங்கின மணிக்கு நீங்க கணக்கு காமிக்கிறீங்களா? கரெக்டா பாடம் நடத்துறீங்களா? கரெக்டா மெட்டீரியல் கொடுக்குறீங்களா? சில கம்பெனிஸ், எடுடெக் கம்பெனிஸ் ஆன்லைன் கிளாஸ் நடத்துறோம், எங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, 60,000 ரூபாய் தான், சூப்பர் ஸ்டார் பேட்ச், பிளாக் பஸ்டர் பேட்ச், வாரியர் பேட்ச் எல்லாம் போட்டு 60,000 கலெக்ட் பண்றாங்க. பிசிக்ஸ் வாலா நேர்மையானவன் 4,000 4,500 கடவுளுக்கு சமம். அவன்லாம் அவனை கையெடுத்து முக் பண்ணும். அவன் வாங்குற 4,000 ரூபாய் 4,500 ரூபாய்க்கு தெளிவா சூப்பரா கிளாஸ் ரன் பண்றான் வருஷத்துக்கே.
4000 ரூபாய் தான். அதையும் கடைசியா எக்ஸாம் டயத்துல எல்லா புவர் ஸ்டூடெண்ட்ஸும் பெனிஃபிட் அடையணும்னு அதை கூட கொஞ்ச நாள் ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க. இந்த அறிவு, இந்த மாணவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு உண்டா? இப்போ கூவிக்கிட்டு இருக்காங்கல்ல ஸ்கேமு பிளாக் டேன்லாம் சொல்ற அந்த எடுடெக் கம்பெனியோட சிஇஓக்கு ஒரு 4500 ரூபாயில பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி யோசிச்சு பாருங்க. 1 லட்சம் பேர் 4500 ரூபாய் கட்டினா எவ்வளவு கோடி கிடைக்கும்? 10 லட்சம் பேர் கட்டினாங்கன்னா 25 லட்சம் பேர் அப்ளை பண்றான். அதுல ஒரு 10 லட்சம்ங்கிறது ஓவர்னு வச்சுங்க. 2 லட்சம் 3 லட்சம் பேர் 4500 ரூபாய் கட்டி படிச்சானா எத்தனை கோடி அள்ளலாம். ஆனா அவன் எவ்வளவு வாங்குறான்? 60,000. இப்போ சொல்ற இந்த ஸ்கேம்னு கூவிக்கிட்டு இருக்கவெல்லாம் உங்களுக்கு ஃபீஸ் சொல்லுவான் பாருங்க, 60,000 1 இயர் பேட்ச் 2 இயர் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விளம்பரம் மாதிரி தான் அவங்க கிளாஸ் போடுவாங்க. முழுசாலாம் கிளாஸ் யூடியூப்ல போட மாட்டாங்க. அவங்களுக்கு யூடியூப் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அவங்க சேனல், அவ்வளவுதான். ஓகே, will you stop running NEET coaching classes? ஏன்னா ஸ்கேமை வந்து நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டீங்க, வித் எவிடன்ஸோட நீங்க ப்ரூஃப் பண்றீங்க. அப்ப நீட்டோட கிரெடிபிலிட்டி போயிடுச்சு. நான் இனிமே நீட் கோச்சிங் எடுக்க மாட்டோம், நாங்க எட்டெக் கம்பெனில இனிமே நீட்டுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இவ்வளவு அக்கிரமம் பண்ணீங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இந்த கோர்ஸை நான் நடத்த மாட்டேன் நீ சொல்லுவியா? இல்லைன்னா கேஸ் போட. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி, ஏதோ விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரிலாம் நீ வீடியோ போடுற, கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்து என்ன சொல்றாங்க, பெட்டிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கூகுள் ஃபார்ம்ல உங்க டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நார்த் இந்தியன் சேனல்ஸ். அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பி வெரி கேர்ஃபுல், பி வெரி கேர்ஃபுல். ஒரு புது ஜிமெயிலை ஃபார்ம் பண்ணி அந்த டம்மி ஜிமெயில இருந்து வேணா பெட்டிஷன் நீங்க போடுங்க. பெட்டிஷன் நீங்க கவர்மெண்ட்டுக்கு போடல. பி வெரி கேர்ஃபுல், பி வெரி 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 கேர்ஃபுல். ஸோ இந்த இடத்துல நான் சொல்றது, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். இந்த 3 கேள்விக்கு அவங்க கிட்ட ஆன்சர் கேளுங்க. அப்புறம் நான் சொல்லிடுறேன், இந்த ஸ்கேம் நடந்திருக்கலாம், எவிடன்ஸ்லாம் அவங்க காமிக்கிறாங்க. எங்களால தாங்க அந்த எவிடன்ஸை எடுக்க முடியல. நீங்க எடுத்திருக்கீங்க, சூப்பர், பக்கா. உங்களுக்கு இப்பதான் கிடைச்சதா? எக்ஸாம் முடிஞ்ச உடனே, ஏன்னா எக்ஸாம் அன்னைக்கு லீக் ஆயிருக்கு, இல்லை எக்ஸாமுக்கு முதல் நாள் லீக் ஆயிருக்குன்னா, எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க? ஃபஸ்ட்டு. செகண்டு, நீங்கள் வந்து கேஸ் ரன் பண்ணலாமேங்க, நீங்கள் கேஸ் நடத்தலாமேங்க, கேஸை எடுத்து நடத்துங்க. இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் வச்சுருக்கீங்க, எவிடன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, சூப்பராக. அந்த எவிடன்ஸ் ஒரு ரீல்ஸ் போடுறீங்க, ஷார்ட்ஸ் போடுறீங்க, லாங் வீடியோஸ் போடுறீங்க. நீங்கள் தைரியம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க, போய் கேஸ் போடுங்க, கேஸை ரன் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பேர் 700க்கு மேலே, 4 பேர் 720க்கு 720 இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய இன்ஸ்டிடியூட்டில் வந்து 700+ இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் காப்பி அடித்தாங்களா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸ்கேமில் ஈடுபட்டவங்களை, அதாவது பேப்பர் லீக் ஆனிச்சுன்னு சொன்னீங்கன்னா யாருக்கெல்லாம் லீக் ஆனிச்சோ அவங்கள கண்டுபிடிச்சி டிஸ்குவாலிஃபை பண்ணுறது நல்லது. ரீநீட் வைக்கிறதுங்கிறது எந்த விதத்தில் சாத்தியமாக இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்கள் கோபம் கூட படலாம், இந்த வீடியோ பார்க்குற சில ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கோபம் கூட படலாம். 25 லட்சம் பேருக்கு இன்னொரு தடவை நீட் வச்சா எப்போ வைப்பாங்க, எப்போ ரிசல்ட் விடுவாங்க, எப்போ ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ அதை சேலஞ்ச் பண்ணி திருப்பியும் ஒரு ஸ்கோர் கார்டு விட்டு எப்போ இந்த வருஷம் MBBS BDS கோர்ஸ் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், விசாரிங்க, ஸ்கேம் பண்ணவங்கள கண்டுபிடிங்க. அதுக்கு இந்த எடுடெக் கம்பெனிஸ்லாம் சூப்பராக விசில் பவுலர்ஸ் கேஸ் போடுங்க, ரன் பண்ணுங்க. ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூவிக்கிட்டு இருக்கிறீங்க? கேஸ் போட்டுட்டோன்னு வந்து சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்காக கேஸ் எடுத்து ரன் பண்ணுறோம். அவங்கெல்லாம் தமிழ்லேயே வந்துட்டாங்க. தமிழ்லேயே அந்த எடுடெக் கம்பெனி வீடியோஸ் வந்து விசில் பவுலர்ஸ் மாதிரி இந்த ஸ்கேம் வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது, ஹிந்திக்காரங்களுக்கு புரியாட்டி கூட உங்கள் CEO கிட்ட சொல்லுங்கள், போய் கேஸ் எடுத்து ரன் பண்ண சொல்லுங்கள். ஆமாம், கேஸ் நடத்த சொல்லுங்கள். ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே உங்களுக்கு எவ்வளவு அக்கறை, அந்த அக்கறையை அந்த கேஸ் நடத்துறதுல காமிங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை பாருங்கள் சார், இதை பாருங்கள் சார்னு வீடியோ அனுப்புறீங்க. ப்ராக்டிக்கலாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். எவிடன்ஸு கண்டுபிடிச்சவன், எவிடன்ஸ் எடுத்தவன், வீடியோ போடுறவன் ஏன் அந்த கேஸை ரன் பண்ண மாட்டேங்கிறான்? ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வெல்ஃபேர் இருந்தால், ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இருக்கணும்னு நினச்சா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளவு அவங்கள அக்கறையாக நினைக்கிறாங்க அந்த எடுடெக் கம்பெனி அப்படின்னா நடத்தலாமே. இது எல்லாம் ஜிம்மிக்ஸ். என்ன ஜிம்மிக்ஸ்? அவங்களோட கம்பெனிக்கு நல்ல ஒரு பூமிங் அட்வர்டைஸ்மெண்ட். இவங்க பாரு கண்டுபிடிச்சி போட்டாங்க, இவன் பாரு எவ்வளவு அழகாக நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அவங்க கம்பெனியை வளர வச்சுக்கிறதுக்கான ஒரு ஜிம்மிக்ஸ்.
பட் தமிழக மக்கள் என்றைக்கும் இந்த ஜிம்மிக்ஸுக்கு மயங்கவே மாட்டாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாது. தமிழக மாணவர்களும் சரி, தமிழக பேரண்ட்ஸ் பெற்றோர்களும் சரி, ஏன் என்ன ஜிம்மிக்ஸ் பண்ணாலும் விளம்பரம் பண்ணாலும் என்ன வந்து இல்லாததை இருக்கிற மாதிரி காமிச்சாலும் இருக்கிறத சொல்லி அவங்கள ஃபேமஸ் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் இப்போ நான் கேட்ட கேள்வியில் அவங்கக்கிட்ட பேரண்ட்ஸே கேட்பாங்க. அப்போ அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? கம்முன்னு தான் இருப்பாங்க. அதனால் பேரண்ட்ஸ் நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து அடுத்தவங்க சொல்கிறத நம்பி ஏமாறக்கூடாது. ஆஹா சூப்பரில் இவன் கண்டுபிடிச்சிட்டானா, இப்படிலாம் நடந்திருக்கா, சரி அதுக்கு கேஸை நடத்தி எடுடெக் கம்பெனி அவர்களே நடத்தி எங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க எடுடெக் கம்பெனி. ஏன்னா நீங்கள் தான் வந்து 60,000 70,000 ஃபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆன்லைன் கோர்ஸ்க்கு வாங்கி அவ்வளோ நல்ல பவர்ஃபுல் இருக்கீங்க. ரன் த கேஸை நடத்துங்க. நான் கேட்குறதுல நியாயம் இல்லைன்னா என்னை கழுவி ஊற்றுங்க. நியாயம் இருந்தால் ஆமாம் சார்னு சொல்லி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.